ஹலோ மை டியர் ஃபேமிலி, நீங்களும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் லவ்வராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 ஆர்ட்டை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்தணுன்னு உங்களுக்கும் ஆசையாக இருந்திருக்கும். நான் என்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த 3 ஆர்ட்டை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு புது விஷயத்த கற்றுக்கும்போது அதோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கோங்க. இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் 3 ஆர்ட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். என்கிட்ட இருக்க பேசிக் மெட்டீரியல் வச்சு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காமனாக 3 ஆர்ட் வந்து இந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டில் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ எம்டிஎஃப் போர்டு வந்து இதுக்குன்னே இருக்குது. சென்டரில் ஹோல் இல்லாமல் இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறதுல ஹோல் இருக்குது. ஆக்சுவலாக சென்டரில் ஹோல் இல்லாமல் இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போது அதில் பண்ண போகிறதில்ல. நான் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். சைஸ் வந்து 10 இன்ச் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரி ஹூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் ஒட்டுறதுக்கு சைடில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இடம் வந்து இருக்கும். ஸோ லைட்டும் வந்து நம்ம ஈஸியாக அட்டாச் பண்ணிக்க முடியும் இதில். ஸோ அதனால நான் வந்து எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் பேக் சைட் கவர் பண்ணுறதுக்கு நான் ஸ்ட்ராங்கான கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். கார்ட்போர்டு எடுக்கும் பொழுது கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ட்போர்டு அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப லைட் வெயிட் இல்லாமல் கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டு இருக்கும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எம்டிஎஃப் போர்டு கூட ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் அந்த எம்டிஎஃப் போர்டு வாங்கி கூட ஒட்டிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்ட்ராங்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எம்டிஎஃப் போர்டில் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து வீட்டுக்கு தான் என்னோடய பர்சனல் யூஸ்க்கு தான் பண்ணுறதுனால நான் கார்ட்போர்டே எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த கார்ட்போர்டை இதில் ஒட்டுறதுக்கு முன்னாடி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ட்போர்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைட் வந்து ஸ்ட்ரிப் லைட் தான் எடுத்திருக்கேன். எல்இடி லைட் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரிப் லைட் மாதிரி இருக்கும். நம்ம மினியேச்சர் ஷேடோ பாக்ஸ் கிளாஸில் கூட நான் காமிச்சிருப்பேன். சேம் அதே லைட்டு தான். ஸோ நான் எடுத்திருக்க லைட்டோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷேடு, ஒயிட் ஷேடு தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ஒயர் எல்லாமே நான் அட்டாச் பண்ணி சால்ட்ரிங் பண்ணியே எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக அந்த 3ஓட ஷேப்க்கு வர மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சே ஸ்ட்ரிப் லைட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன கலரில் வேணும்னு வாங்கிக்கோங்க. என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் ஒயிட்டே வாங்குங்க. அதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு பின்னாடி க்ளூ வந்து இருக்கும். நம்ம ஒட்டும் பொழுது லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஒட்டிட்டோன்னா ஒட்டிடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த க்ளூ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஹார்ட் க்ளூவோ இல்லாட்டி 743 அந்த க்ளூ வச்சு கூட நீங்கள் டைட்டாக வந்து அந்த லைட்டை வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக எனக்கு அந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம்லோட இந்த லைட்டு வந்து கரெக்டான சைஸில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ரவுண்டு ஷேப்புக்கு இந்த எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் எம்ப்ராய்டரி ஃப்ரேம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டை எதுக்காக ஃபஸ்ட்டே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, லைட் நான் வந்து இப்போது இன்னொரு கையை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு பண்ணுறேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி பண்ண முடியும். பேக் சைடு வந்து நீங்கள் ஆல்ரெடி எம்டிஎஃப் போர்டோ இல்லாட்டி கார்ட்போர்டோ ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதனால நான் வந்து லைட்டை வந்து ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முக்கியமாக வந்து லைட் வந்து பர்ஃபெக்டாக எல்லா லைட்டும் எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக பேக்ரவுண்டில் வந்து அந்த போர்டை வந்து நீங்கள் ஒட்டணும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் வந்து வயர் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து எரியாமல் போயிடும். ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து போர்டை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் லைட்டெல்லாம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா வர வயரை பின்னாடி பேக் சைடு மடித்து அதையுமே லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். உங்களுக்கு வயர் இவ்வளோ பெருசு வேணாட்டி நீங்கள் அதை கட் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ லைட் எரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அடாப்டரோட இந்த டிசி ஜாக் வயரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடாப்டரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்பியர் 12 வோல்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது அதுதான். ஸோ இப்போ வந்து லைட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ எல்லா லைட்டுமே பர்ஃபெக்டாக எனக்கு எரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறமா பேக் சைடு வந்து நம்ம கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ கார்ட்போர்டை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து 743 கம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஹாட் க்ளூவோ இல்லை உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 743 கம்மை யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி எடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிடும். ஓகேவா? கார்ட்போர்ட் செலக்ட் பண்ணுறது மட்டும் நல்லா திக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து போகலாம். ஒயிட் சிமெண்ட் இல்லை அப்படின்னா வால் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பவுடர் ஃபார்மில் வந்து இருக்கும். நான் இப்போ வச்சுருக்க பாக்கெட்டோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 ரூபா போட்டிருக்கு. 40 ரூபாலேருந்து 50 ரூபாக்குள்ளே வரும். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒயிட் சிமெண்ட் இல்லை அப்படின்னா வால் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பவுடர் ஃபார்மில் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் திங்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த பவுடர் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக பவுடர் ஃபார்மில் இருக்காது. இதுவும் வால்பட்டி தான். ஆனால் வந்து அவங்க ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க. பட் ரேட் வந்து கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணும் பொழுது இது வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த பாக்ஸோட ரேட் வந்து 110 ரூபா ஆக்சுவலாக. இதை நம்ம ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து பவுடர் ஃபார்மில் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்களே வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி வந்து இதுவே கொஞ்சம் லிக்யூட் ஸ்டேஜில் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா பவுடர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பவுடர் ஆட் பண்ணி திக்னஸ் வந்து கொண்டு வந்துக்கலாம். இதோட ஒரிஜினல் கன்சிஸ்டன்சி வந்து இதுதான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி க்ரீமியாக தான் இருக்கும். இதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது ரொம்ப க்ரீமியாக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்சராக வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிறது தான் எடுத்திருக்கேன். பவுடர் ஃபார்மில் இருக்கிறது எடுத்துட்டு இது கூட நம்ம ஒயிட் க்ளூ என்ன பிராண்டட் வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒயிட் க்ளூ மட்டும் எடுத்துக்கோங்க. ரேட் கம்மியாக கிடைக்கிற ஒயிட் க்ளூ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் க்ளூ வந்து எடுத்துட்டு இந்த பவுடரையும் அந்த க்ளூவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் MDF போர்டில் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வரைக்கும் நீங்கள் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் கார்ட்போர்டு தான் யூஸ் பண்ணுறதுனால வாட்டர் வந்து நான் ஒரு ட்ராப் கூட யூஸ் பண்ணலை. ஃபுல்லாகவே வந்து ஒயிட் க்ளூ தான் எடுத்துக்க போகிறேன். ஒயிட் க்ளூ எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு அந்த சிமெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பவுடரை நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ அதனால ஒயிட் க்ளூ வந்து எந்த பிராண்டடாக வேணால் இருக்கலாம், நீங்கள் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்கணுன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் லிக்யூட் ஸ்டேஜில் வேணுமா இல்லை கொஞ்சம் திக்காக வேணுமான்றதை. நான் வந்து கார்ட்போர்டில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா திக்காகவே எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த பேலட் அந்த நைஃப்பில் எடுக்கும் பொழுது அது வந்து கீழேயே ட்ராப் ஆகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் வந்து அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மூணு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? இதை வந்து நான் இந்த கார்ட்போர்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக அங்கங்கே எனக்கு அந்த பவுடர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகலை, உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இருந்தாலும் ஓகே, 3 ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அங்கங்கே மேடு பள்ளமாக தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எனக்கு இது ஓகே தான். ஸோ அதனால் ஃபுல்லாக கார்ட்போர்ட் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்ஸ்சரில் வேணுன்றதெல்லாமே நம்ம பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணும்பொழுது லைட்டு மேலே படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லைட்டு மேலே பட்டுச்சு அப்படின்னா லைட்டில் வந்து வெளிச்சம் வந்து படாது. ஸோ அந்த கார்னர்லலாம் அப்ளை பண்ணும் பொழுது கரெக்டாக அந்த லைட்டு மேலே படாத மாதிரி நீங்கள் வந்து எதை வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ, ஸ்பூனோ இல்லை கத்தியோ எதை வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ பார்த்து மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க.
அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போது நான் வந்து இதில் டெக்ஸ்சர் கொண்டு வரதுக்கு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸ்பாஞ்சை வந்து எடுத்துட்டு நீங்கள் வந்து இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்பாஞ்சை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கிடைக்கும். பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்பாஞ்ச் வச்சு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு 3 எஃபெக்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு எடுக்கும் பொழுது கரெக்டாக இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்டு ஷேப் வர்றதுக்கு நான் கையிலேயே வந்து பண்ணுறேன். ஸோ கையிலேயே உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ரவுண்டு ஷேப் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு வந்து இந்த 3ல் வந்து பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்டை உருவாக்குறதுக்காக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அது நீங்கள் ரேண்டமாக கொடுக்குறது தான். இது வந்து இந்த டைரெக்ஷன் அந்த டைரெக்ஷன் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு கிட்ட நான் உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. கார்ட்போர்டில் வந்து நான் கொஞ்சம் தான் அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து அந்த 3க்கு வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சென்டராக இருக்கிற அந்த ரவுண்டுக்கு கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து நான் இந்த மாதிரி கையிலேயே வந்து கொஞ்சம் ஆழமாக வர மாதிரி லைட்டாக க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் எந்த மாதிரி வேவ்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன டெக்ஸ்சரில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஓனாக நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபைனலாக நான் இதுதான் இந்த டிசைனே ஓகேன்னு முடிவு பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இதை நல்லா ஒரு 24 ஹவர்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா இது ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட் டே நைட்டு தான் நான் வந்து எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நைட் டைம் வந்து பண்ணுறேன். ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து இப்போ நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் அக்ரலிக் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட்டை எடுத்துகிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒயிட்டோட டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நார்மலாக அந்த சிமெண்ட்டுமே ஒரு ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி மங்கி போயிடும். அதனால இன்னும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஒயிட் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒயிட் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அங்கங்கே வந்து உங்களுக்கு டார்க்கர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சிமெண்ட் கலரில் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு ஃபுல் ஒயிட்டு தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஃபுல் ஒயிட்டே வந்து எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண மூன் ஆர்ட் வந்து இது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் கலரில் நான் அங்கங்கே பெயிண்ட் பண்ணி எடுத்திருப்பேன். இது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு பர்சனலாக பிடிக்கல. நான் பண்ண ஃபஸ்ட்டு டைம் MDF போர்டு வச்சு பண்ணது தான். ஸோ ஆனால் எனக்கு இது வந்து பிடிக்கல. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சிமெண்ட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணலை. உங்களுக்கு சப்போஸ் இந்த எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மேலே ரெசின் ஊற்றி கூட ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன் எப்படி வருதுன்றதுக்காக. ஸோ அதனால தான் அது ஷைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ஃபுல் ஒயிட்டில் தான் எடுத்திருக்கேன். நேரில் பார்க்குறதுக்கு உண்மையிலே ஃபுல் ஒயிட் வந்து அழகாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா அந்த சைடு ஃப்ரேமை வந்து நான் கவர் பண்ணுறதுக்காக ஃபோம் போர்டில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டு ஷேப்பை தான் கரெக்டாக இதில் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சைடு ஃப்ரேம் வந்து நான் அப்படியே கவர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சைடு ரவுண்டு எந்த திக்னஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாலில் வந்து ஈஸியாக ஹேங் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் ஆல்ரெடி சென்டரில் வந்து ஒரு ஹோல் இருக்கும். ஸோ வால்லையும் ஈஸியாக வந்து நம்மளால் ஹேங் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோம் போர்ட் நீங்கள் ஒட்டுறதுக்கு B7000 கம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 743யும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 743 தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வேலை வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். 743 க்ளூ வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஒட்டிடும் ஃபோம் போர்டு. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் தான் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு வெளியே வந்து தெரியாது. பார்க்குறதுக்கு வந்து உண்மையிலே நம்ம வந்து ஒரு MDF போர்டில் பண்ண மாதிரி தான் ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஒயிட்டு கலர் தெரியுது இல்லையா, இது கொஞ்சம் டிஃபராக தெரியுறதுனால நான் ஒயிட் கலரில் இதுக்குமே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி பெயிண்ட் பண்ணும் பொழுது 3ம் இந்த ஒயிட்டும் ஒரே கலரில் இருக்கும். ஸோ அதனால நான் ஃபோம் போர்டுக்குமே ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்து காய வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்த்துடலாமா?
ஸோ லைட் நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டோட வெளிச்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியுதா ஒரு அழகான மூன் மாதிரி. நான் எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டார்க் பிளேஸில் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ என்னோடய ரூம் டெக்கரேஷனுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்கு ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எம்டிஎஃப் போர்டுமே ரேட் கம்மியாக தான் வரும் பேக் சைடு. அது வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நான் பண்ணேன். இதில் ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரை யூஸ் பண்ணுங்கள். ஒரு மூனோட எஃபெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு ஆரஞ்சு டோன் லைட் வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட் எது மூணுன்னு நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கை ப்ளூ ஷேடில் ஒரு ஒயிட் ஷேடில் இருக்கிறது தானே. ஸோ அந்த ஒயிட் லைட் போட்டால் தான் அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நீங்களும் சப்போஸ் லைட்டு வந்து செலக்ட் பண்ணுறீங்க, அதுவும் முக்கியமாக மூன் ஆர்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒயிட் லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஆரஞ்ச் ஷேடுமே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். என்னோட சஜஷன் வந்து ஒயிட் கலர். ஏன்னா அது என்னோட ஃபேவரேட் ஆயிடுச்சு இப்போது. இந்த மூணார் டெக்ஸ்சர் வீடியோ வந்து என்னோட ஃபேவரேட் லிஸ்ட்டில் இருந்த ஒன்று. இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்தது, ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் எந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மூன் டெக்ஸ்சர் ஆர்ட் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.